ஆனைமான் முகத்தோனே அரணுடைய புத்திரனே அரணுடைய புத்திரனே ஆனைமான் வயிற்றோனே விநாயகா அம்மை பார்வதியாள் வயிற்றெடுத்த பாலகா சரஸ்வதி புலவர் மாதம் போற்றியே சிறியவன் நான் மனமுறைக வாழ்த்துவே சரஸ்வதியை தப்பாமல் என்னாவில் நீயே குடியிருப்பாய் நிச்சயமா
ஆதி கொண்டை என் பேரில் அம்மா உரியதோ தமிழினாலே சரியான் உகந்து நான் கதையாய் கோரே சரி கடைகரி முகத்து வேத கணபதி காப்பதாமி வெயிலித பங்களின் சரக்கன் சரி விரலால் தோண்ட வரம் வாங்கி அம்மா செய்ய சிவனாதனை விரட்டி சரி திருமால் அருகே மகிழ்ந்து செல்ல சரியான் கையில் வடிவாய் பின்வேடம் கொண்டு சரி சத்தியம் செய்து வரமளித்த சரி ஐயன் வரலாதனை பாட ஆணை முகவன் காப்பதாமி வெள்ளிக்கை இலாச மலை இதனிலே சரி தானாகிய பொன்னுவெளி கைலாசமலையில் சரியான் அண்ட புவன சராச்சரங்களை சரி படைத்து காத்து ரச்சித்து வருகின்ற சரியான் அகண்ட பரிபூர்ண சச்சுராந்த சொல்வியாய் வரல கடவுளும் சரி அப்படி ஓம நட்சத்திரத்தில் அம்மா ஓலைக்கால் மண்டபத்தில் சரி சக்தி சிவருமாகவே அரசரிக்கின்றார்கள் சரியான் இப்படி அரசரிக்க சரி அவர்களை இப்படி சொல்லி அம்மா 33 தேவாய்கள் 44 சியல் சங்கத்தார் சமயத்தார் தானவர்கள் மாணவர்கள் வருணன் வாயு அக்னி என்று சொல்லக்கூடிய கோடான கோடி தேவர்கள் எல்லாம் என் பெருமனாகிய பரமொழி முடைசும் அமர்ந்திருக்கேன் மூற்ற மகனாய் யானைமுகன் முகன வெற்புற வேண்டியிருக்கேன் கற்ற விரவள்ளி மணவாளன் கமல பூவையில் சொல்லியிருக்கேன் மலையை திருப்பி கல் கிடைத்த வாலி ஒரு பக்கமாக அமர்ந்திருக்கேன் ஆட்டுக்கிட வாகனத்தில் அக்கதேவர் அமர்ந்திருக்கேன் சரி கிளி வாகனத்தில் மன்மதன் அமர்ந்திருக்கேன் சரியான் காக்கை வாகனத்தில் சனி பகவான் அமர்ந்திருக்கேன் சரி இன்னொரு பக்கமாகவே சரி தப்பட்டை தடாரி எக்காலம் நாதஸ்வரம் அம்மா இன்னரம் சரி ரணபெருகை ராஜபெருகை வெண்கல பெருகை அம்மா தவைரா தொந்துவை புல்லாங்குழல் கைத்தாளம் எக்காலம் குத்தாளம் என்று சொல்லக்கூடிய அநேக விதமான இசை கருவிகள் பாருங்கள் அந்த பனிமலையில 8 திசையும் அழகாக இசைத்துக் கொண்டிருக்கேன் சக்தியை சிவருமாகவே சிறப்புடனே அரசரிக்கின்றார்கள் சரியான்
இப்படி அரசனுக்கு சரி பாதாள உலகத்தில் நடந்த ஒரு தர்க்கம். என்ன தர்க்கம்? யாருக்கெல்லாம் என்றால் யாருக்கெல்லாம்? மூர்க்கு உடம்படைத்த அசுரனுக்கும் சரி தெய்வாட்களுக்கும் நடந்த ஒரு பிரச்சனை. அப்படி தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் என்ன தர்க்கம் நடந்தது? இந்த பாதாள உலகத்தில் வாழ்ந்து வரக்கூடிய இந்த அசுரர்கள் சரி ஒன்று கூடி பேசினார்கள். என்ன பேசினார்கள்? அடே தம்பி, வெளிமலை இருக்கக்கூடிய இந்த ஈசனுக்கு என்றைக்காவது சாக்காலம் உண்டா? இறைவனுக்கு ஒரு நாளும் ஒருபோதும் நிறைய திரை மூப்பு பிணி இறப்பு இறைவனுக்கு ஒரு நாள் கிடையாது. அப்படி நிறைய திரை மூப்பு வெளி இல்லாமல் சரி இந்த உலகத்தை நீண்ட காலம் வாழ வேண்டும். அப்படி இறைவனை போன்று இந்த உலகத்தில் இறப்பு இல்லாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரே ஒரு வழிதான் இருக்கின்றது. வழி இருக்கிறது. நல்ல இட்லி சாப்பிடணும். பரவாயில்ல, இட்லி சாப்பிடலாமா? ஒரு நேரம் சாப்பிடலாம், பரவாயில்ல. அதுக்கு எப்பவும் சாப்பிட முடியுமா? எப்பவும் சாப்பிட்டா நல்லதானப்பா. சரி, சின்ன வயசுல இட்லி சாப்பிடலாம். ஓரளவு நம்ம பெரியவர்களாக வளர்ந்த பிறகு இட்லியே குறைப்பது ரொம்ப நல்லது. அப்ப கேசரி சாப்பிடலாமா? சாப்பிடலாமே. அப்ப சரி சரி, இதே கூட சாப்பிடணும். அப்பதான் நீண்ட காலம் இருக்க முடியும். உணவு என்பது ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் ஒவ்வொரு வயது வரம்புக்கும் என்னென்ன உணவு சாப்பிட வேண்டும் என்று சொல்லி ஒரு வரையறை இருக்கின்றது. அதன் பிரகாரம் சாப்பிட முடியும் சொன்னால் சரி சாகாம இருக்க வேண்டும் என்று சொன்னால், ஆனால் அதை வார்த்தைகள சமுத்திரம் சரியா அது சென்று அமிர்தம் கிடைத்தமை என்று சொன்னால், ஆனால் அதில் தெய்வ அமிர்தம் இருக்கும். அந்த தெய்வ அமிர்தம் தானே அசுரல் அருந்தம் என்று சொன்னால், ஆனால் நிச்சயம் இந்த ஈஸ்வரை போல் சாகாமல் இருக்கலாம். அப்படின்னு சொன்னால் நமக்கு அமிர்தம் கிடைத்து ஒரு நாளும் ஒருபோது பட்டறிவு கிடையாது. பட்டறிவு இல்லாமல் எந்த வேலையை எப்படி செய்ய முடியும்? கொஞ்சமாவது எந்த வேலையை பத்தியாவது ஒரு 10 விழுக்காடாவது தெரிஞ்சிருக்கணும். தெரியாத வேலையை எப்படி செய்ய முடியும்? அவர் தெய்வ தெய்வான்களுக்கு பட்டறிவு அதிகம் உண்டு. சரி, அடிக்கடி அமிர்தம் கிடைவார்கள். அவர்களை அழைத்து சொன்னோம் என்று சொன்னால் நிச்சயம் தெய்வ அமிர்தம் வந்து பிறக்கும் என்று சொல்லி பாருங்கள். இந்த அசுரர்கள் சரியா தெய்வான்களை மாற்ற வேண்டும் என்று வழி நடந்து வருகின்றார்கள். சரியா தெய்வான்களே வணக்கம். அம்மா வாருங்கள் அசுரரை, நாங்கள் தேவக்கு எடுக்கக்கூடிய இடத்திற்கு நீங்கள் ஒரு நாள் ஒருபோதும் அசுரர்கள் வரமாட்டீர்கள். இன்றைக்கு வருவதற்கு என்ன காரணம்? முக்கியமான ஒரு காரணம். என்ன காரணம்? சாகாம இருக்க வேண்டும், அதற்கு அமிர்தம் கிடை வேண்டும் என்று பேசினோம். சரி, அமிர்தம் கிடைவில் எங்களுக்கு பட்டறிவு கிடையாது. உண்மை. அது ஒரு நாளைக்கு தெரியாது. சரி, நீங்க வந்து உங்களுக்கு அனுபவம் உண்டு. நீங்க வந்தா சேர்ந்து அமிர்தம் கிடைக்கலாமே. மகிழ்ச்சி. தேவக்களை உங்களோடு சேர்ந்து நாங்கள் அமிர்தத்தை வர வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் பிறக்கக்கூடிய அமிர்தத்தில் எங்களுக்கு சரி பாதி பங்கு கொடுத்தால் உங்களோடு சேர்ந்து நாங்களும் அமிர்தத்தை வருகின்றோம். இது சொல்லி பாருங்கள். சரியா? இது அசுரர்கள் சரி என்று சொல்லி தெய்வமாக்களை அழைத்துக் கொண்டு வருகின்றார்கள். அம்மா இது செய்தார்கள். என்னமா செய்தார்கள்? அசுரர்கள் தேவர்களோ போய் போனின்று போய் போட்டு அமுதமதை கடையதேனும் என்று அலைகடலின் மூலமாக வந்தார். அலைகடலின் மூலமாக வந்தார். சரி, அப்படி அமிர்தம் கிடை வேண்டும் என்று சொல்லி சமுத்திரத்தில் ஓரமாக வந்தார்கள். அம்மா அமிர்தம் கிடை வேண்டும் என்று சொன்னால் சரி அதற்குரிய பொருள் வேண்டும் அல்லவா? ஆளாக்கு அரிசியாக்கனால அண்டக்கல் 3 அண்டக்கல் இருந்தா தான் நம்ம ஒரு பானையை வச்சு சோறோ பொங்கலோ எதுவா இருந்தாலும் செய்ய முடியும். ஆமா, அமிர்தம் கிடை வேண்டும் என்று சொல்லி சமுத்திரத்தை ஜாலியாக சமைத்தார்கள். மாம்பழையும் மத்தாக சமைத்தார்கள். வாசு என்று சொல்லக்கூடிய பாம்பை எடுத்து கையிலாக போட்டினார்கள். சரி, தலைப்பக்கமாக அசுரர்கள், அம்மா வால் பக்கமாக தெய்வான்கள். சரி, இடம் பலம் படைத்தவர்கள், அம்மா எதையும் அஞ்சாமல் செய்வார்கள், அச்சமில்லாதவர்கள். அதனால தலை பக்கம் முடிச்சாங்க. சரி, நல்ல வேலை தானப்பா. அம்மா அப்ப தெய்வான்கள் மனம் பலம் குறைந்தவர்கள். பாம்பு அடிக்கிறதுனால எல்லாத்தையும் முடியுமாம்மா? எல்லாராலையும் முடியாது. ஒரு துணிவு வேணும். ஆமா, நல்ல பாம்பு கண்டு கட்டியே பண்ணணும். அப்படியா? தெரியுமா உனக்கு? மூஞ்ச பார்த்தா தெரியுதுல்ல? சரி, இந்த முயல் பிடிக்கிற மூஞ்ச பார்த்தா தெரியுற மாதிரி நாய் முகத்தை பார்த்தா தெரியும் சொல்லுவாங்கல்ல. பாம்பு பிடிக்கிற மூஞ்ச மாதிரி அது நமக்கு எதுக்கு சொல்ல, அது கூட போகட்டும். பிரச்சனை இல்லை. சரி, அவர்கள் இந்த அசுரரும் தெய்வான்களும் கஷ்டப்பட்டு அமிர்தம் கிடைக்கின்றார்கள். சரி, தெய்வ அமிர்தம் பிறந்தது. சரியா? அந்த அமிர்த கலசமான அசுரல் கையிலே கிடைத்தது.
பங்கு கொடுப்பார்களா? அது எப்படி கொடுப்பார்கள்? பங்கு இல்லை என்று மறுத்தார்கள். சரி. மற்றா தெய்வான்கள் அம்மா அசுரர்களே என்னடா பிறக்கக்கூடிய அமிர்தத்தில் சரிபாதி பங்கு உண்டு என்று சொல்லி அழைத்து வந்தீர்கள். சரி. அமிர்தம் பிறந்து விட்டது. சரி. பங்கு வாங்காம நான் போக மாட்டேன். பங்கு உண்டுன்னு சொன்னது உண்மைதானா? உண்மையிலே பாரு உடம்பை கொடுத்து இழுத்து இன்னல் பட்டு அமுது கிடைத்தது. நாங்கடா உங்களுக்கு அமுதத்துல பங்கு தர முடியாது போடா. ஆமா. நான் வாங்காம போக மாட்டேன். நீ என்னதான் ஆட்டம் ஆடுறாங்க? பைத்தியக்கார தலைக்கரையை கூட பிடிக்கிறதுக்கு அச்சப்பட்டு நீ வாழ்க்கரை பிடிச்சிருந்த உனக்கு அமுதத்துல பங்கா? நீ எவனாவது அமுதத்துல பங்கு கேட்டீங்கன்னா அத்தனை பேரை பங்கு எடுத்துருவேன் ஓடுற. இப்ப யார் பங்கு எடுக்கன்னு பாக்குறோம். பார்க்கல. இது கடுமையான சண்டை நடந்து கொண்டு இருக்கு. சரி. அறிந்தாரின் பெருமாள் மகாவிஷ்ணு சரியா அப்படி ஆலோசனை செய்கின்றார். சாகாத மருந்து வந்து பிறந்திருக்கின்றது. சரி. இந்த சாகாத மருந்து அசுரர் கையில் இருக்கின்றது. அம்மா தெய்வானில் பங்கு கொடுக்க வந்து விட்டார்கள். சரி. இந்த அசுரர் மட்டும் அமிர்தம் தண்ணி இறந்து வரேன்னு சொன்னா ஆனால் இந்த நாட்டிலே என்ன நடக்கும்? அசுரர்கள் இந்த அமிர்தத்தை அடிக்கிறார்கள் சொன்னால் இந்த உலகத்தில் எங்கு பார்த்தாலும் அநியாயம் அக்கிரமம் தாண்டவம் தலைவிரித்தாடும். நல்லது நடக்காது, தீமை மட்டுமே நடக்கும். சரி. தீமை நடக்க விடலாமா? அம்மா மக்கள் அவதிப்படுவார்கள். சரி. அப்படி இல்லை இந்த அமிர்தம் தெய்வாட்டில் மட்டுமே இறந்த வேண்டும். சரி. இப்படி சென்று அசுரர் கையில் இருக்கக்கூடிய அமிர்த ரசத்தை பறிக்க முடியாது. இப்படியே போய் கேட்டபடி சொன்னால் எப்படி நம்ம அந்த தேவத்தை அடித்தாலும் அது போன்ற அசுரர்கள் நம்ம இடிப்பார்கள். ஆமா. சரி. சரி. பார்த்தார் என் பெருமாள் மகாவிஷ்ணு. சரி. அந்த அசுரன் மயங்கும் தன்மையாக செல்ல வேண்டும். சரி. அப்ப அசுரன் மயங்க வேண்டும் என்று சொன்னால் அம்மா இதை கண்டு மயங்குவார்கள். பொதுவாகவே ஆண்கள் மயங்க வேண்டும் என்று சொன்னால் 3 பொருளுக்கு மயங்குவார்கள். என்ன? மது, மாது, சூது. ஏதேசம் பாருங்க இந்த மதுவுக்குள்ள நீங்க 13 வயதுல இருந்து பள்ளி இல்லாத தாத்தா பாட்டி வரைக்கும் மயங்காச்சு. அது மட்டும் சூதுக்கு மயங்காதவங்க சில பேர் இருக்காங்க. சரி. அதே சமயத்தில் மாதின்னு சொல்லக்கூடிய இந்த மங்கைக்கு இந்த பெண்ணுக்கு மயங்காதவங்க இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. சரி. அப்ப பெண் குலம் என்று செல்லும் என்று சொன்னால் அம்மா நிச்சயம் மெய்மறந்த அசுரர்கள் அமர்ந்த கலசத்தை தருவார்கள். சரி. தெய்வாட்டில் தந்திரமாக பங்கு வைத்து கொடுக்கலாம். சரியான். இது வாயுவரியன் பெருமாள் இப்படி வருகின்றார்கள். ஒரு மோகினை போல் வடிவம் கொண்டார் மத்தியிலே மாய மோகினை போல் வடிவம் கொண்டார். ஒரு மோகினை போல் வடிவம் கொண்டார் மத்தியிலே மாய மோகினை போல் வடிவம் கொண்டார். மாசிலா தனகுலுக்கே மற்றவர்கள் மனமடைந்தே மாசிலா தனகுலுக்கே மற்றவர்கள் மனமடைந்தே மாகாட்டும் பேசும் மரங்கள் மதிகள் மரங்களை மண்டியில் தானவரை அசுரர்களே சண்டை செய்ய வேண்டாம். தானவரை அசுரர்களே சண்டை செய்ய வேண்டாம். சாஸ்திரியமாயிருங்கள் தருகிறேன் அமுதம். சாஸ்திரியமாயிருங்கள் தருவேன் அமுதம். தானவரை கண்ணை காட்டி தந்தோம் திண்டோம் திண்டோம் எனவே மோகினி போல் வடிவம் கொண்டோம் மத்தியிலே மாய மோகினி போல் வடிவம் கொண்டோம். அமுத நல்ல குடம் எடுத்தே அன்புடனே பரிமாறி அமுத நல்ல குடம் எடுத்து அன்புடனே பரிமாறி அவர்களுக்கு அமுதளித்தார் அசுரர்களை தெளிவித்தார். அவர்களுக்கு அமுதளித்தார் அசுரர்களை தெளிவித்தார். அங்கு வந்த ராவு கேதுவே அகத்த கண்ணிகள் அடித்தெழுந்தார். மோகினி போல் வடிவம் கொண்டார் மத்தியிலே மாய மோகினி போல் வடிவம் கொண்டார். அங்கே பரந்தாமன் புறப்பட்டார். இந்த அமிர்தம் தன்னை தெய்வாட்டில் வந்து வைத்து கொடுக்க வேண்டும் என்று சரி. ஒரு ஜெக மோகினி வழிபடுத்தார்கள். சரியான். ஜெகம் என்றால் இந்த உலகம் மோகினி என்று சொன்னார். அப்படி பார்ப்பவர்களை பற்றி இழுக்க முடியாத ஒரு 16 வயதுடைய ஒரு அழகை பெண்ணாக பெருமாள் மாயூர் வடிவம் கொண்டார்கள். ஆமா. 16 வயது என்று அலங்காரம் செய்து கொண்டு சரியான். அண்ணன் நடந்த ஆசார கைவீசி இந்த இடையகளை சிங்கார் நடைகளை அப்படி வருகின்றார் மாயவர். சரி. பெண்ணை கண்டார்கள் அசுரர்கள். ஆமா. இந்த மாயவர் பாருங்க அப்படி அழகா நடை நடந்து சிரித்த முகத்தோடு வந்தார். சரி. பெண்ணை கண்டதான் சண்டை மறந்து விட்டார்கள். ஆமா. அப்படியே பெண்ணை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். நம்ம ஏன் வந்த எதற்காக வந்தோம் அப்படிங்கிறது அத்தனை மறந்துட்டு பொண்ணையும் வச்சுக்கன்னு வாங்காம பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்படியே மாயவர் அசுரன் ஒன்றி வந்தார்கள். சரியான். அசுரரை தெய்வாட்களே என்னம்மா
என்ன ஒரே சத்தமா இருக்கு? சமுத்திரத்துல ஓரமா சண்டையை போட்டுட்டு இருக்கீங்க. ஒண்ணுல என்னங்க இவங்கெல்லாம் அசுரர்கள், நாங்கெல்லாம் தேவாதி தேவர்கள் 2 பேரும் சேர்ந்து இந்த கடலில் அமுதுகளை இந்த அமுதுகளுக்கு முன்பாக இவங்க ஒரு ஒப்பந்தம். ஆமா. எப்படி? அப்ப 2 பேருக்குள்ள ஒரு சின்ன ஒப்பந்தம். 2 பேரும் சேர்ந்து அமுதுகளை வேண்டும், பிறக்கக்கூடிய அமுதத்தை ஆளுக்கு பாதியாக பங்கிட்டுக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஒப்பந்தம் செய்து வேண்டிய கருவிகளை உண்டு செய்து அமுதுகளை தேவக்கள் அருந்தக்கூடிய தேவ அமுதமதி பிறந்தது. இரண்டு அமுதமானது ஊர்க்க குணமடைந்த அசுரனுடைய கையில் கிடைத்தது. அசுரனுக்கு இப்ப அமுது கிடைத்ததுனால இப்ப எங்களுக்கு அமுதத்துல பங்கு கொடுக்க முடியாதுன்னு சொல்லி மறுக்கின்றார்கள். ஆகையினால் இத்தனை ஆண்களுக்கு மத்தியில நீ மட்டும் பெண்ண வந்ததுனால பேசி முடிச்சு அமுதத்துல பங்கு வாங்கி கொடுத்தா வாழ்க்கையில் சரி. கண்கள் இருக்க மூடிக்கொண்டு கரங்கள் ஏந்தி அமர்ந்திருக்க வேண்டும். சரி. ஏன்னா சாப்பிடறதுக்கு வாய் மட்டும் தான் தேவை. அம்மா கண்ணை மூடி உட்கார்ந்தா போதும். நீ கைக்கு கிடைச்சா அள்ளி சாப்பிடுங்க. சொன்னா நாங்க கண்ணை மட்டுமா மூடுவோம், கையை மட்டுமா ஏந்துவோம். இந்த மின்சாரத்தை பிடிச்சு அப்படி வாங்கி வச்சுட்டாலும் வச்சிட மாட்டோமாங்க. இது 2 மாசம் கழிக்கணும். ஏன் நாங்களே கரண்ட் வச்சிரும். 2 மாசம் பாட்டு இருக்குல்ல. சரி. ரொம்ப அவசரப்பட கூடாது. ஆமாம்மா 2 மாசம் கழிச்சு வை, 4 மாசம் கழிச்சு வை, பாட்டு படிக்க ஆளுல பாத்து பாருங்கள். சரியா? பெண் சொன்ன உடனே அசுரர்கள் மந்திரி சென்று அமர்ந்தார்கள். அம்மா தெய்வான்கள் மந்திரி சென்று அமர்ந்தார்கள். சரி. கண்களை இருக்க மூடி கரங்களை இங்கே அமர்ந்திருக்கு. சரி. மாயவர் கையிலே அமர்ந்த கலசத்தோடு சரி தெய்வான்கள் மந்திரி வருமானிக் கொண்டு வருகின்றார். சரியா? வரக்கூடிய சமயத்தில் அம்மா அங்கே அசுர கூட்டத்தில் இருக்கக்கூடிய ராகுக்கு 2 பேரும் அப்படி லேசாக பிடித்து பார்த்தான். சரி. கண்பிடித்து பார்த்த போது சரி பெண்ணானவள் தெய்வான்கள் மந்திரி வருமானதை கண்டு சரியா நமக்கு அமர்ந்து கிடைக்க வேண்டும் என்று சொல்லி 2 பேர்களும் அம்மா தெய்வான்கள் போல் வடிவெடுத்து தெய்வான்கள் மந்திரி வந்தார்கள். அப்ப இதை பாருங்கள், சந்திரனும் சூரியனும் அறிந்தார்கள். ஆதார் ராகுவும் கேதுவும் தேவர்களுடைய வரிசையில் சென்று அமர்கின்றார்கள். இவர்களுக்கு அமுதை சாப்பிடக்கூடாது சொல்லி என் பெருமாள் மாயவனுக்கு கஞ்சாடையாக பாருங்கள் இந்த சந்திரனும் சூரியனும் காட்டி கொடுத்தார்கள். அறிந்தால் என் பெருமாள். சரி. 2 பேரை அடித்தார் மாயவர். சரி. 2 பேர் அடிபட்டுக் கொண்டு கோபத்தோடு வந்தார்கள். அம்மா காட்டி கொடுத்தது சூரிய சந்திரனும் அம்மா ஆளுக்கொண்டு அப்படி தொடங்கினார்கள். சரி. அதான் சூரிய கரகணம் சந்திர கரகணம் என்று சரி வருவதாக ஐதீகம். சரியா? மாயவர் தெய்வான்கள் வந்து வருமானிக் கொண்டு வந்தார்கள். சரி. தெய்வான்கள் வந்து முடிந்தது. அம்மா திருமால் கையில் அமிர்தம் முடிந்தது. சரி. அந்த வேலை முடிந்து விட்டது. சரி. ஒரு கணம் நேரம் இருக்க கூடாது. அம்மா என கண்விழித்து பார்த்தால் சும்மா விட மாட்டார்கள். சரி. அம்மா மாயவரை நினைத்து உறப்பினார்கள். சரியா? மாயவர் கோபத்தோடு பாருங்கள். சரி. இனிமேல் அசுரரை உலகத்தில் வைக்க கூடாது என்று சரி தன் கையில் இருக்கக்கூடிய சக்கராயுதமதை அம்மா அசுரன் தலையை அறுத்து விடபடி சொல்லி ஏவி விட்டார். பாதாளத்தில் இருக்கக்கூடிய அசுரனுடைய தலையை அறுத்து வந்தது என் பெருமாள் மாயவனுடைய இந்த சக்கராயமானது. அந்த தலையெடுத்து வரக்கூடிய சமயத்தில் அதே குலத்தில் பிறந்த சரி பிரம்மகவி என்று சொல்லக்கூடிய பெண்கொடியான் அம்மா அப்படி பிறந்த அவன் சக்கராயுதத்தை கண்டவரை கரவெடுத்து வணங்குகின்றார்கள். சரியா? அதை சொல்ற கும்பிட்டவரை ஒரே செய்யக்கூடாது சொல்வார்கள் என்று சொல்லிக்கிறேன். சரி. அந்த சக்கராயுதம் பெண்குடியாரை கொல்லவில்லை. அம்மா பெண்குடிகள் கருவுற்று இருந்தார்கள். சரி. மாதம் 10 நிகழ்ந்தது. அம்மா அங்கே இருக்கு மேனோகே சரி ஆண் குழந்தை பிறந்தது. சரியா? பிரம்மராட்சுராய் வல்லரக்கணி என்று சரி பொருத்தமான பெயராம சூட்டி சிறப்புடனை வளர்த்தாள் பிரம்மகன்னி. சரி. வல்லரக்கணி இப்படி வளர்ந்து வருகின்றான். எப்படி வருகின்றான்? 1-2 வயதாச்சு 1-2 வயதாச்சு உயர் 3 நாளாகி உயர் 3 நாளாகி 1-2 வயதாகி 1-2 வயதாகி உயர் 3 நாளாகி உயர் 3 நாளாகி
சரி. பாதாள உலகத்தில் சிறப்புடனே வளர்ந்து வருகின்றார். ஆமா. 1 வயது 2 வயது உற்ற 3 வயதாகி கூடி இறக்கை காது குத்தினார்கள். சரி. நடத்தோடு விளையாடி 5 வயது ஆனது. ஆமா. ஆசானத்திலே சென்று சரி. கல்வியில் கற்று வரும்படி சொல்லி அனுப்பி வைத்தார்கள். சரியான். வல்லரக்கன் அண்ணாவிடத்திலே சேர்ந்தான். சரி. எண்ணும் எழுத்தும் தெள்ளற கற்றுக்கொண்டான். சரியான். இது மட்டுமா? ஆமா. ஒரு ஆண்மகனாக பிறந்தவருக்கு சரி. ஒரு காலத்துல பாருங்க ஆமா. இந்த சிலம்பாட்டம். சரி. அம்மா. அத்தை மகள் ரத்தின கை அத்தை மகள் ரத்தின அழகே மாடோ சூட்டி வைப்பேன் அழகே மாடோ சூட்டி வைப்பேன் அத்தை மகள் ரத்தினத்தை மாமன் மகள் மல்லிகாவை மாமன் மகள் மல்லிகாவை மாலை மானோ சூட்டி வைப்பேன் மாலை மானோ சூட்டி வைப்பேன் மாமன் மகள் மல்லிகாவை வல்லரக்கா என்னம்மா. உனக்கேற்ற பொருத்தமான பெண்ணு சொன்னா சரி. அத்தை மக ரத்தினதான். சரி. பட்டத்தை ஈற்று பாருங்கள். ஆமா. அரிய சிம்மாசனத்தில் அமர்ந்தான். சரி. அந்த உலகத்தை சீரும் சிறப்புடன் ராஜ பரிமாணம் செய்து வருகின்றான். ஆகா. இப்படி அரசாட்சி வைத்தான் பாருங்கள். எப்படி? வாரி அலை சூழும் உலகமெல்லாம் வாரி அலை சூழும் உலகமெல்லாம் வரிசையுடன் ஆண்டாள் பல்லவகம் வரிசையுடன் ஆண்டாள் பல்லவகம் வாரி அலை சூழும் உலகமெல்லாம் எரிதான் விளக்கவே உலகமெல்லாம் நீதிதவறியே ஆண்டு வரும் நாளையிலே அதிக மழை இல்லாமல் மழையதேமோ இல்லாமல் மழையதேமோ இல்லாமல் மக்களுமே வாழுகிறார் மக்களுமே வாழுகிறார் மழையதேமோ இல்லாமல் நாளியதே புரண்ட வச்சோம் நாயகனை தோற்ற மறைகாணல் புரண்ட வச்சோம் மன்னவனை தோற்ற ஆளாகி புரண்ட வச்சோம் ஆளாகி புரண்ட வச்சோம் அவனியெல்லாம் தோற்ற வச்சோம் அவனியெல்லாம் தோற்ற வச்சோம் ஆளாகி புரண்ட வச்சோம் சரியா? செங்கோல் கரம் வைத்தான். சரி. தலையில் தண்ணீர் இடம் தெரிவித்தான். ஆமா. நாட்டை ராஜ பரிமாணம் செய்து வருகின்றான். சரியா? அரசனாக இருந்தான் என்று சொன்னால் சரி. மக்களுக்கு என்னென்ன தேவை அதை சிறப்பாக செய்ய வேண்டும். ஆமா. அதை செய்வதை வல்லரக்கன் சரி. கொடுங்கோலாட்சி செய்தான். சரியா? நாட்டு மக்களை பார்க்கவில்லை, ஆமா. தன்னைத்தானே மட்டும் பார்த்துக் கொண்டிருந்தார். அவர் மன்னவன் பார்த்து நயம் வைத்தவரை ஆட்சி செய்கிற பொழுது நாட்டிலே மழை பொழியாது என்று சொல்வார்கள்.
ஆமா 12 வருடமாகவே நாட்டில் மழை கிடையாது. சரியா 12 வருடம் நாட்டில் மழை வருவதில்லை என்று சொன்னால் ஆமா மிகப்பெரிய பஞ்சம் ஏற்பட்டது. பஞ்சம்னா மிகப்பெரிய பஞ்சம். உணவு கிடையாது, நீர் கிடையாது, எதுவுமே கிடையாது, மக்களுக்கு வேலை வாய்ப்பு கிடையாது, வரவு கிடையாது, செலவு மட்டும் இருக்கிறது. சரி நாளை உருண்ட பஞ்சம், நாயகனை தோற்ற பஞ்சம், அரைக்கால் உருண்ட பஞ்சம், மண்டவனை தோற்ற பஞ்சம், ஆளாக்கு உருண்ட பஞ்சம், ஆடவனை தோற்ற பஞ்சம். இப்படி பஞ்சமான பஞ்சம் பாதாள உலகத்தில் தலைவிரித்தாடுகின்றது. சரி ஒரு நாட்டுக்குள் பஞ்சம் ஏற்பட்டால் அரசர் என்ன செய்ய வேண்டும்? கருவூலத்தில் இருக்கக்கூடிய பொருளை எடுத்து அது பணமாக இருந்தாலும் சரி, உணவாக இருந்தாலும் சரி, நாட்டு மக்களுக்கு பகிர்ந்தளிக்க வேண்டும். சமமாக பகிர்ந்தளிக்க வேண்டும். அம்மா அதை செய்யவில்லை வல்லரசன். அப்படியென்றால் வேண்டியோடு சண்டையிட்டான். சரி இந்த அரசரின் கடும் கோபவர்கள் அம்மா இந்த வல்லரசன் கூட வந்த படையில் அனைத்தையும் கொன்று குவித்தார்கள். சரி படையெல்லாம் கொன்று குவித்தவர்கள் அம்மா கல்யாணிக்கிற வல்லரசன் சரி விளக்க வேண்டும் என்று சொல்லி ஓடி வந்து அவருடைய அரவணைக்கு சரியா அங்கே வந்து சுரங்கப்பாதை வழியாகவே கண்டறியாத அம்மா வனத்தில் வந்தார். அவன் காகம் கூட அந்த காட்டை கண்டது கிடையாது. அப்படிப்பட்ட கடும் காட்டுக்கு வந்து சேர்ந்தார். ஆனால் காட்டில் வந்தவன் ஆலோசனை செய்கின்றான். என்ன செய்கிறான்? எத்தனை வருட காலமாகவே இந்த நாட்டுக்கு அரசனாக இருந்தும் சரி பொறாமை வந்து விட்டது சிற்றரசர் குடிமக்களுக்கும். அம்மா நம்முடைய பிள்ளைகளாம் கொண்டு நம்மை விரட்டி விட்டார்கள். சரி விடலாமா இந்த சிற்றரசர் குடிமக்களை? மறுபடியும் அகற பதனமோ நான்முகன் படைப்பு நான்முகனோ அறியுமால் உந்தி உரித்தோள் கரியமாலோ அதை கடலில் துணிந்தோள் அலை கடலோ ஒரு குறுமுனிவர் முள்ளங்கை கடற்கார் குரு முனியோ கும்ப குடத்தில் பிறந்தவர் கும்ப கலசமோ இந்த பூமியிலே ஒருபடி மண் இந்த புவியோ ஆதி சேடன் முதலை பாரன் ஆவி சேடனோ அம்மை உமை ஒருத்தர்கள் கணையாளி அம்மை உமைவளோ சிவனுக்குள்ளுக்கு அந்த சிவனோ தொண்டருக்குள்ளுக்கு தொண்டரன் பெருமையை சொல்லவும் கூடுமோ? சரி தவத்தை செய்தால் சிவத்தை காணலாம், சிவத்தை கண்டால் வரத்தை வாங்கலாம், மரத்தை வாங்கணும் என்றால் இந்த அகில உலகத்தை நாமே அடக்கி ஆட்சி செய்யலாம். ஆமா ஈஸ்வரத்தில் அரிய பெரிய வரங்களை பெற்று சரி இருக்கக்கூடிய சிற்றரசரை வெற்றி அடைந்து மறுபடியும் அந்த பாதாள உலகத்தை நாமே ஆட்சி செய்ய வேண்டும். அந்த வரைக்கும் இந்த உலகத்தில் சிறந்தது சரி தவம் தான் சிறந்தது. தவத்தை விட பெருசு எதுவுமே கிடையாது. தவம் என்று சொன்னால் தவம் என்று சொன்னால் 3 வேளை நல்ல மூக்கு வரைக்கும் சாப்பிடணும், பேசாம கவர்ந்து உண்டு படுத்து தூங்கணும். சரி மூச்சு விட்டு செத்து போவான். ஏம்மா அப்ப வந்து கொஞ்சம் குறைஞ்சிடுவோம். எப்படி செய்யல ஓம் சங்கர மகாதேவா உமையாள் மகா சிவனோ காலனை காலால் உரைத்தோரே கரை கண்டா மகாதேவா ஏழை ஆண்டி சடையர ஈசா கையிலே கிரிவாசம் ஓம் சங்கர சதாசிவ கடவுளை காலனை கால உரைத்த கலைக்கு மகாதேவா அம்மா இளையாண்டி சடையரணி ஈசா கையிலே கிரிவாசம். சரி அடியனுக்கு காட்சி உன்னை அந்த வெள்ளிமலை கலைத்து சென்று பகவானுக்கு அந்த வரத்தை வாங்கி கொடுப்பேன். சரி ஆண்டவனை காண வேண்டும், அதிக பெரிய வரங்களை வாங்க வேண்டும் சொல்லி இப்படிப்பட்ட கடுத்தவத்தை செய்து கொண்டிருக்கின்றேன். ஆமா போகலாம். வருகிறேன் சுவாமி. என் நந்தீஸ்வரவரன் வல்லர்கள் அழைத்துக் கொண்டு எப்படி வருகின்றார்? எப்படி வருகிறாரே? கைலாச மலையை நோக்கி மலையை நோக்கி மலையை நோக்கி கடுவிரை வாயவர் வாரார் கடுவிரை வாயவர் வாரார் மலையை நோக்கி மணிமலை நோக்கி எல்லோ நோக்கி
வைத்துக் கொண்டு நந்தீஸ்வரர் புறப்பட்டு வருகின்றார். அம்மா அப்படியே வந்து கொண்டிருக்கின்றார்கள். சரி பார்த்தா வல்லரைக்கன் அம்மா சுவாமி நந்தீஸ்வரரை என்ன ஒரு நாள் இந்த பக்கமா வந்தது கிடையாது. அம்மா புதுவிதமாக இருக்கின்றது. சரி இவ்வளவு அலங்காரங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. சரி கண்டாலே பாருங்க அம்மா எவ்வளவு வெளிச்சமா இருக்கு. அந்தமில்லாத ஜோதி பரம்பொருளாக விளங்கக்கூடிய ஆண்டவன் இறைவன் எப்பெருமான் சிவபெருமானின் அப்பன் சொக்கன் இருக்கக்கூடிய பனிமலை இதைதான் கைலாச மலையா? அம்மா இந்த வல்லரைக்கன் அம்மா கண்டானே நல்ல கைலாச மலை தருவே. கணவானை பொறிவேணு வந்து வணங்கிட உள்ள நான்முக நாரத வாழ்மோனை கணவான மயிலேறி தெய்வானை குணவான மாரணி கலைமகள் நாமகள் கோமகள் அம்சனை வென்றதுர அஞ்சலகுமாரி ஆட்சி சேரும் பத்தி முக்கோடி தேவர்கள் கணவான முனிவேனை கணநாதர் கோடியே பூரண கும்பல் குழந்தை வைப்பாரம் பூசனை வாசனை பேசிய நிற்பாரம் தீபங்கள் ஏற்றிய ஜெயகண்டி அடிக்காரம் சங்கீதநாதன மலைமீத மோதிட வீரமுன் வீரை தமசெய்த அரக்கேளும் தங்காளநாதரின் கைலாச வாசல் காரணங்கள் எல்லாம் எங்கும் முழங்கிட சிங்கார மோசைகள் எங்கும் முழங்கிட சிவபெருமான் வாழும் திரு கைலாசே மலை கண்டா அப்படியே கைலாச மலையில் சரி வல்லரக்கன் பார்த்தார் பாருங்கள். அம்மா பனிமலைக்குள்ளே பரமனும் பார்வதியும் சரி அப்படியே அழகுடனே அமர்ந்திருக்கின்ற அவர்களை விடை சூழ்ந்து அம்மா தெய்வாட்கள் முனிவர்கள் என்று எல்லோரும் அமர்ந்திருக்கின்றார்கள். சரி அப்படி அமர்ந்திருக்கக்கூடிய வெள்ளி மலைக்குள்ளே சரியா புகுந்தான் வல்லரக்கன். அம்மா பரமனை கண்ணன் படி என்று பாதத்தில் விழுந்தான். சரி விழுந்த வல்லரக்கன் முகம் பார்த்து பகவான் சொன்னார், என்ன சொல்லுங்க வல்லரக்கா ஆண்டவா ஒன்று கடல் நேரடி நீட்டில் என்று சொன்னால் 7 கடலும் வரை நொடியில் வந்தவை சரி 7 கடலும் அம்மா எப்ப கடல் தண்ணி நல்ல தண்ணி மாத்த போறியா? இப்படி மாற்றி செய்ய வேண்டும் சரி அப்ப வல்லரக்கனை கேட்டபடி உனக்கு ஆமாம்மா தலமாதில் உனது உடல் போய் பழனவே நீ கேட்ட வரமாதோ கேட்ட வளர்ந்த சிவனாரிலே இருவை மனதோடு கைகோர்ந்தோ கேட்டை வாங்கிடு பொறிகை போரே அப்ப வல்லரக்கா நீ கேட்டபடி உனக்கு தலமது உனதுடல் வினை பொடிபட சரி தந்தை நீ கேட்ட வரம் போ. ஆமா தலம் என்றால் பூமி, அம்மா உடல் என்றால் சரீரம், சரி பொடிபடவே நீ வாங்கின வரத்தை வைத்துக் கொண்டு சரி நல்லது செய்தாய் என்று சொன்னால் இந்த நாட்டிலே நடப்புடன் வாழ்வாய் வரத்தை வாங்கி சென்ற அடாது செய்தாயானால் படாது மட்டும் அடிவாய் மண்ணி அந்த வரத்தினால் நீ சாக கடவது சரி என்று ஈஸ்வரன் ஒரு குற்று வைத்து கொடுத்தார். சரியா தலமதிலும் உனது உடல் வினை பொடிபட என்று சரி சற்று மெதுவாக சொன்னார். அம்மா அரக்கன் காதலை விடும்படி தந்தை நீ கிட்ட வரம் போ. இந்த ஒரு சொல் மட்டும் இந்த அரக்கனுடைய செவியிலே பாருங்கள் இடி ஓசை முழங்கியது போல் கேட்டது சரி உடனே எழுந்தான். சரி கேட்ட வரமது பரமன் கொடுத்து விட்டார் என்று சொல்லி அம்மா பாதாள உலகம் செல்ல வேண்டும் என்று பாய்ந்து வருகின்றான். ஒரு மானை பிடிப்பதற்காக ஒரு வேங்கை எப்படி பாய்ந்து வருமோ அது கொண்டு பாதாள உலகத்தை நோக்கி பாய்ந்து வருகின்றார் பிரம்மராட்சதன் பகவான் எடுத்து ஒரு வார்த்தை சொன்னானா? இல்லை சொல்லவில்லை. அம்மா அதான் சொல்வார்கள் கேடு வரும் பின்னே சரி அது கெட்டு விடும் முன்னே என்று சொல்வார்கள். அம்மா கேடு வரும்போது மதி இல்லை இருக்காது. அம்மா நான் தந்தே வரோம் தந்த வரோம் பொய் வராமோ மெய் வராமோ விழுவராமோ அந்த
பனிமலையில் வந்தாரே வந்தாரே கல்லறக்கா இத்தனால் கொடுத்த வரத்தை வைத்துக் கொண்டு சரி உன் எதிராளி கொல்ல வேண்டும் என்று சொல்லி சரியான நமக்கு இறப்பு பிறப்பு உண்டு, ஆண்டவனுக்கு இறப்பு பிறப்பு கிடையாது. நம்முடைய தலையில் இந்த அரக்கனை அறுத்து எடுத்து போவான். வரம் கொடுத்த ஈசன் பாடு சரி வரவாய் நீசன் பாடு அம்மா இருக்காது. நமக்கு என்ன ஓடுறா இது கைலாசம் அறிவிட்டு யார் யாரும் ஓடுகின்றார்கள் யாரெல்லாம் ஓடிட்டார்கள்? வானவரும் ஓடினார் வரையவரும் ஓடினார் மாணவரும் ஓடினார், மறையவரும் ஓடினார், மாலையனாதித்தன் சந்திரனும் ஓடினார் ஏனாதித்தன் சந்திரனும் ஓடினார், ஏனமதில்லாத இரு மூர்த்திகளும் ஓடினார் நமது இரு மூர்த்திகளும் ஓடினார், இந்திரங்கந்தனோடு தத்தி முகம் ஓடினார் இந்திரகண்டனோடு தத்தி புகழ் ஓடினார், வானவரும் ஓடினார் தவமுனிவர் ஓடினார் மாணவரும் ஓடினார், தவமுனிவர் ஓடினார், தாமோதிரன் தங்கையான கால்குடலும் ஓடினார் தாமோதரன் தங்கையான தாண்டுலலாம் ஓடினார், எல்லோரும் ஓடும்போது ஈஸ்வரன் மயங்கினார் எல்லோரும் ஓடும்போது ஈஸ்வரன் மயங்கினார். கைலாசம் வரைவிட்டு வல்லரக்கணம் பயந்து 33 கோடி தேவர்கள் 46 ரிஷிகள் கிம்புருடன் கணநாத சித்த வித்யாதர் சங்கத்தார் சமயத்தார் தானவர் வானவர் வர்தன் வாயு அக்கள் எல்லோரும் ஓடினார்கள். அடே அப்பா ஆமா ஆதி சிவன் மட்டும் தியானத்தில் வந்திருக்கின்றார்கள் பார்த்தாங்க விநாயகப் பெருமான் தன்னுடைய வாகனமான உந்தூர் வாகனத்தை வருகின்றார். சரி உங்கூர் வாகனமா சரி வல்லரக்கனை கொல்ல வேண்டும் என்று ஒரு மாயாக வருகின்றார் சரியான் எப்படி வருகின்றார் பாருங்கள். எப்படி வருகின்றார்கள்? வல்லரக்கன் நந்தனுக்கு மாறு வேடம் காட்டினார் மாயவரை காவிரித்து மகாதேவன் ஓடினார் எண்டரை ஓட்டிலே இரண்டு வண்ணமானது மிக நல்ல சடையோடு உடுத்த புரிந்தோடு முந்தாடும் இந்த நாள் மாந்தாடினாரே கண்டை சீனமே போல் தள்ளாடி தள்ளாடி மெல்லவே நடந்தார் மெல்லென தந்து அரணார் வரவே உச்சி நீரை வீழ்ச்சி காட்சினார் பாலை கள்வனார் என்று உரலோடு கட்டுப்பட்டுள்ளார் கார் வண்ணனிற்கு விடம் தேடி ஈசனுக்கு வர 12 அம்சம் உண்டு. சரி அதில் ஒரு அம்சம் எடுத்து ஓடி வருகின்றார். ஆமா விடாமல் விரட்டிக் கொண்டு வருகின்றார் வல்லரக்கன். சரி சிவபெருமானை எங்கு சென்றாலும் விடுவது சோதிக்காமல் உங்களை விடமாட்டேன் அம்மா என்று விரைவாக விரட்டிக் கொண்டு வருகின்றார். சரி பரமன் பாருங்கள் வல்லரக்கனும் பயந்து ஓடி வரவில்லை. சரி நின்று நிமிர்ந்து ஏறிட்டு பார்த்தாரே என்றால் ஆமா வல்லரக்கன் அதே இடத்தில் எரிந்து கரிந்து சாம்பலா போயிடுவான். சரி பரமன் பார்வை எப்படி? அம்மா அவன் முப்புற கோட்டையை குப்பன் தீ பிடித்ததல்லவா? சரி எல்லாம் ஈசன் சிரிச்ச உடனே தீ பிடிச்சது. அம்மா அது போன்று பாருங்கள். சரி இந்த பரமன் பயந்து ஓடி வரவில்லை. சரி இந்த உலகத்தில் பாருங்கள் அம்மா படைத்தல் காத்தல் அழித்தல் என்று 3 உண்டு. ஆக்குதல் பரிமாறுதல் சாப்பிட்டல் அப்படின்னு 3 உண்டு. ஆமா ஆக்கணும் பரிமாணம் சாப்பிடணும். அம்மா சரி அப்படி அத்தான் திருமால் அம்மா ஆபத்து நமக்கு என்று சொன்ன அவன் தான் அவரை தேடி செல்ல வேண்டும். சரி ஆனால் திருமாலுக்கு என்ன வேலை? எங்கெல்லாம் அதர்மம் தோன்றுகிறதோ அங்கங்கள் எல்லாம் தோன்றி அவதாரம் எடுத்து அதர்மத்தை உடனே அழைத்து விடுவார். சரி அது எல்லாம் வல்லரக்கை நாம் கொல்லக்கூடாது. சரி வரம் கொடுத்து நாமே கொல்லலாமா? கூடாது. ஒரு நாள் ஒருபோதும் அந்த செயலை செய்யக்கூடாது. வரத்தை கேட்டான் கொடுத்து விட்டோம். அடிக்கன்னு சொன்னா அத்தான் தான். சரி ஆபத்து நமக்கு என்ன? நாம் தான் தேடி செல்ல வேண்டும். அம்மா இனி விரைவாக ஈசன் வருகின்றார். சரியா வரக்குடி வழியில் மிகப்பெரிய நந்தாவனத்தை கண்டார்கள். சரி அங்கே செவதிலி புஷ்பத்தை கண்டு அம்மா நம்ம வல்லருக்கு தெரியாமல் மறைந்திருக்க வேண்டும் சரி என்று செவதிலி புஷ்பத்திலே சுபர்மன் சிவலிங்கமாக உரைந்தார். ஆண்டவனை தொடர்ந்து வந்த அரக்கன் பார்த்தா இந்த பூந்தோட்டத்துக்குள்ளே சென்று ஆண்டவனை எங்கு போயிருக்க முடியும்? ஆமா எங்கு போனாலும் மறுபடியும் கொடிமலைக்கு போவதற்கு இதே வழியாகத்தானே வர வேண்டும். வரட்டு பார்க்கலாம் என்று சொல்லி அந்த பூந்தோட்டத்தின் அருகாக இந்த பிரம்ம ராட்சதன் என்று கொண்டிருக்கின்றான். சரி அப்படி நின்று கொண்டு இருக்கு. சரி அங்கே மாயூர் எங்கே வளர்த்து வருகின்றார் பாருங்கள். எங்கு வருகிறார்கள்? வட மதுராவை பட்டணத்தை சேர்ந்த சரி கம்சராஜனுடைய தங்கிய தேவி அம்மா திருவயிற்றில்